கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு தேவச்சனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுத்த வேத வசனத்தை நாம் தியானிப்போம். அதற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38வது வார்த்தை. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. யார் விசுவாசத்தின் தந்தை என்று நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆபிரகாம் என்று நம்ம உடனே சொல்லுவோம். விசுவாசத்தின் தந்தை யார் என்று கேட்டால் நம்ம எல்லாரும் உடனே சொல்லுவோம், அவர்தான் ஆபிரகாம் என்று சொல்லி. ஹல்லேலூயா, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இன்னைக்கு அவருடைய வரலாறை நம்ம பார்க்க போகிறோம். அவர் எப்படி இருந்தார், என்ன பண்ணார், தேவனுக்குள்ள அவர் எப்படியெல்லாம் பேசினார் அப்படின்றத நம்ம இந்த நாளில் பார்க்க போகிறோம். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. விசுவாசமானது எப்படி இருக்குன்னா, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதி. இன்னைக்கு நமக்கு ஒரு பொருள் வேணும்னா அதை நான் பண்றப்ப விசுவாசத்தில் வாங்கிக் கொள்றோம். அப்பா கிட்ட, அப்பா எனக்கு இது வேணும்பான்னு கேட்டு பெற்றுக்கொள்ளும். அதான் விசுவாசம். நம்முடைய விசுவாசம் எப்படின்னா, ஒண்ணுமே இல்லைன்றது விசுவாசிக்கிறது வேற. அப்பா மேல நம்ம நம்பிக்கை வச்சு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல நம்ம நம்பிக்கை வச்சு நம்ம விசுவாசத்தோடு கேட்கிறோம் பத்தி, அது விசுவாசம். காணப்படாதவைகள் நிச்சயமா இருக்கிறது. அந்த விசுவாசம் எப்படின்னா, நம்ம பார்க்கவே இல்லை ஒரு பொருள் மேல, ஆனா அப்பா நீங்க எனக்கு தந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிற, அதான் காணப்படாதவைகளில் உறுதியுமா இருக்கிறது. ரொம்ப ரொம்ப ஆழ்ந்த இந்த வசனத்தை நம்ம சிந்திக்க போறோம். விசுவாசமானது நம்பப்படுகளின் உறுதி. ஒரு மனுஷன் என்ன பண்றான்னா, அப்பா கிட்ட கேட்டா கிடைக்கும். மாம்சமானவங்க என்ன பண்றாங்க, அப்பா கிட்ட கேட்கிறாங்க, பெற்றுக்கொள்கிறாங்க. ஓகே, நம்ம யார்கிட்ட கேட்போம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் எல்லாமே கேட்போம். பெரிய பொருளாக இருந்தாலும், ஒரு சின்ன பொருளாக இருந்தாலும், நமக்கு என்ன வேணும்னாலும், நமக்கு என்ன மற்றவங்களை வேண்டாம்னு நினைச்சாலும், எதாக இருந்தாலும் நம்ம அப்பா கிட்ட தான் சொல்லுவோம். அது விசுவாசத்தோடு, அப்பா இது எனக்கு வேணும்ப்பா, இது எனக்கு தந்தீங்கன்னா நல்லா இருக்கும்ப்பா அப்படின்னு விசுவாசத்தோடு. ஏன்னா அவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார், நமக்கு அவர் செய்கிறவராக இருக்கிறார். என்னிடத்துல கேளு, நான் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறார். அந்த வார்த்தை மேலே நம்ம விசுவாசம் வச்சதுனால அப்பா கிட்ட நம்ம இயேசு கிறிஸ்து கிட்ட நம்ம கேட்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே எனக்கு இதை தாங்கப்பான்னு கேட்கிறோம். விசுவாசத்தோடு அவர் மேல நம்ம வைத்திருக்கிறோம். பார்த்தீங்களா, அது விசுவாசம். ஆனா இன்னும் காணவே படாத ஒரு பொருள் பார்த்து நம்ம கேட்கிறப்ப, அப்பா நீங்க எனக்கு இதை கொடுத்துட்டீங்களே, உமக்கு நன்றிப்பான்னு சொல்றோம். பார்த்தீங்களா, அதான் காணப்படாதவர்களின் உறுதியா இருக்கிறது. நம்ம அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை பிளஸ் உறுதி தான். பார்க்கவே இல்லைனாலும் அதை நம்ம என்ன பண்றோம், பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். அதற்காக எடுத்துக்காட்டாக இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்னா, ஆபிரகாமை பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 7வது வார்த்தையை, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சன்னதிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். இந்த இடத்துல பார்க்கும்போது ஆபிரகாமுக்கு பிள்ளைகளே இல்லை. ஆனால் அவருக்கு ஒரு பெரிய மன வருத்தம். ஆனால் அவர் விசுவாசத்தின் தந்தை என்று நம்ம அழைக்கப்படுகிறோம். ஆனால் ஆரம்ப காலம் இல்லைங்களா, ஆரம்ப காலத்தில் அவர் ஆண்டருக்குள்ளே வருகிறார். அப்போத்தான் ஆண்டர் அழைத்து கொண்டு வருகிறார். அவரை தகப்பன் வீட்டெல்லாம் விட்டுட்டு, சொந்த பந்தங்களெல்லாம் விட்டுட்டு, அவரையும் அவர் மனைவியும் அவர் சம்பாதித்த கொஞ்சம் சொத்துக்களெல்லாம் எடுத்துக்கிட்டு, ஆபிரகாம் அந்த இடத்துல இருந்து கானான் தேசத்துக்கு நீ போப்பா, நான் சொல்கிற காண்பிக்கிற தேசத்துக்கு போ, நான் உன்னை பெருசாக பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னை ஆசீர்வாதிப்பேன் அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்த வசனங்களெல்லாம் கொடுத்து ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து புறப்பட பண்ணி அனுப்புகிறார். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நான் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஆபிரகாமுக்கு குழந்தையே இல்லை, ஆனாலும் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார், நான் உன் சந்ததிக்கு இதை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம், நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சன்னதிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சன்னதியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சன்னதியும் எண்ணப்படும். எவ்வளோ அழகா சொல்றாரு பாருங்க ஆண்டவர் ஆபிரகாமுக்கு. ஆனால் ஆபிரகாமுடைய மனசுல எனக்கு ஒரு குழந்தை இல்லையே அப்படின்ற ஒரு கலக்கம் இருக்கு. சாராளுக்கு ஒரு குழந்தை இல்லையேன்ற ஒரு கலக்கம் இருக்கு. ஆனாலும் ஆண்டவர் அப்பப்போ ஆபிரகாமை அழைச்சி ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் கொடுப்பேன், நான் உன் சந்ததிக்கு ஏற்கனவே சொல்ல உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நான் கொடுப்பேன்றாரு. திரும்பவும் ப்ராமிஸ் பண்றாரு இந்த இடத்துல, உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். ஆண்டவர் சொல்றார், எனக்கு ஒரு குழந்தை இல்லை,
இல்லை, இவ்வளோ பெரிய இந்த பறந்து விருந்து கிடக்கிற இந்த பூமியில் என் பிள்ளைங்க என் சந்ததி அவ்வளோ பெருகி இருக்குமா அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் அப்படியே விசுவாசிக்கிறார். விசுவாசித்தாலும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சோர்ந்து போகிறார். ஏன்னா அவரும் மனுஷன் தானே, மாம்சம் தானே. ஆனால் இருந்தாலும் தேவன் சொல்கிற வார்த்தை அவர் அப்படியே உறுதியாய் பற்றி கொள்கிறார். ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிற தேவன். இந்த இடத்துல ஆண்டவர் அவர் உள்ளத்தை பார்க்கிறாரோ, எப்பெல்லாம் சோர்ந்து போகிறாரோ அப்பெல்லாம் அவரோடு கூட பேசுகிறார் என்பதை நாம் தியானிக்கிறோம். பிரியமான தேவ ஜனமே, விசுவாசித்தால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசித்தார். ஆபிரகாம் விசுவாசித்தார். ஒவ்வொரு வாட்டியும் அவர் சோர்ந்து போனாலும் விசுவாசித்தார். தேவன் மேலே தன்னுடைய நம்பிக்கை அவர் வைத்திருந்தார். விசுவாச தேவன் மேலேயே அவர் வைத்திருந்தார். ஆனால் மாம்சமானது அவருக்கு சோர்வை உண்டாக்குகிறது. அப்பொழுது அவர் சோர்ந்து போகிறார். அவர் சோர்ந்து போகும்போதெல்லாம் தேவன் அவரோடு கூட இடைப்பட்டு மீண்டும் வாக்குத்தத்த வசனங்களை அவர் தந்து கொண்டே இருக்கிறார் என்பதுதான் நாம் இப்பொழுது தியானித்துக் கொண்டிருக்கிறோம். வாசிப்போம் வேறொரு வேத பகுதியை. ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலிசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். ஆண்டவர் சொல்றார். ஏன்னா ஆபிரகாம் அந்த இடத்துல சோர்ந்து போயிருக்கிறார். அப்போ உடனே ஆபிரகாம் கூட ஆண்டவர் பேசுகிறார். நீ பயப்படாத ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு மகா பெரிய பலனும் கேடகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அந்த இடத்துல ஆண்டவர் திரும்பவும் ஆபிரகாமோட வாக்கு பண்ணுகிறார். ஒரு வாக்குத்தத்த வசனத்தை அவனுக்கு கொடுத்து உறுதிப்படுத்துகிறார். என் பிரியமான தேவச்சனமே, ஆனாலும் ஆபிரகாமுடைய நோக்கம் எது மேல இருக்கு? ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர் என்று கேட்கிறார். தன்னை தாழ்த்தி. ஆனா அவர் சீமானாய் வாழ்ந்த மனுஷன், பெரிய பணக்காரர். ஆனாலும் அவரோட சமூகத்துக்கு வரும்போது பாருங்க, ஒரு சிறு பிள்ளையை போல தன்னை தாழ்த்தி, ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? நானே பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி எவ்வளோ அழகாக எழுதியிருக்கிறார் பாருங்க. நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி அவருடைய நோக்கம் எல்லாம் எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே என்ற ஒரு வருத்தம் அவருக்குள்ள இருந்திருக்குது. என் பிரியமான தேவச்சனமே, அதை ஆண்டவரும் பார்த்து கொண்டே இருக்கிறார். இல்லைன்னு சொல்லி, ஏன்னா ஆண்டவருக்கு மறைபொருள் ஒன்றும் இல்லை. ஆண்டவர்கிட்ட அவர் திருப்பி கேட்கிறார், என் வீட்டில் ஒரு வேலைக்காரன் இருக்கிறானே, அவனை வேணா நான் பிள்ளையோட சுதந்திர வலையை எடுத்துக்கிட்டுமா? என் வீட்டில் அநேக பேர் பிறந்திருக்கிறாங்களே, எங்கள் வீட்டில் வேலைக்காரங்களுக்கு நிறைய பிள்ளைகள் பிறந்திருக்குதே, அதெல்லாம் எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி சொல்றார் பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்து அண்ணார்ந்து பார், நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சன்னதி இவ்வண்ணமாயும் என்றார். அழகாய் சொல்லப்பட்ட வார்த்தை இல்லைங்களா? வானத்து நட்சத்திரங்களை கூட்டி உள்ள இருக்கிறார் ஆபிரகாம். உள்ள ஜெபிச்சிட்டு இருக்கிறாரோ, இல்லை வேதனையில சோர்ந்து போய் படுத்து கொண்டிருக்கிறாரோ, ஆனால் அங்கிருந்து ஆண்டவர் பேசி அவரை பலப்படுத்தி திரும்பவும் ஆண்டு சொல்றார், நீ இந்த இடத்துல எழுந்து வெளியே வா, இந்த கூடாரத்தை விட்டு வெளியே வா, வானத்தை அண்ணார்ந்து பாரு, அதுல எவ்வளோ நட்சத்திரங்கள் இருக்கு பாரு, உன்னுடைய பிள்ளைகளை, உனக்கு பின்வரும் சன்னதிகளை நான் இவ்வளவாய் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் திரும்பவும் அவருக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஆபிரகாம் சந்தோஷத்தோட திரும்ப, ஏன்னா பலம் ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை வருதுனால நம்ம சரீரத்துக்கு ஒரு புது பலன் வந்த மாதிரி, அப்பா ஆண்டவர் நமக்கு கொடுத்துருவார்ப்பா, நமக்கு வாக்கு பண்ணிட்டார்ப்பான்னு திரும்பவும் ஆண்டவர்கிட்ட அவர் கடந்த அவருடைய வேலைகளை செய்ய போகிறார். என் பிரியமான தேவச்சனமே, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அவன் அப்படி என்ன பண்ணுறான்? விசுவாசிக்கிறான், சோர்ந்து போகலை. கர்த்தரிடந்து வந்த பலன், அந்த வார்த்தை அவனை திரும்பவும் உயிர்ப்பிக்குது. ஆண்டவருக்குள்ள உயிர்ப்பிக்கிறபடினால் அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அவர் அவனுக்கு நீதியாய் எண்ணினார். அதனால் அவன் அப்படி ஆண்டவருக்குள்ள அழகாய் வாழ்ந்து கொண்டு போகிறான். வாசிப்போம் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 12வது வார்த்தையை. உங்களில் தலைமுறையாக பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் வித்து அல்லாத அந்நியரிடத்தில் பணத்திற்கு கொல்லப்பட்ட எந்த பிள்ளையும் அப்படியே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். ஹல்லேலூயா.
சொல்றதுக்கு ஒரு குழந்தையே இல்லைன்றாரு ஆண்டவர்கிட்ட. எனக்கு ஒரு என்ன தருவீங்கன்னு கேட்கிறாரு. திரும்ப கொஞ்ச காலம் அப்படியே அந்த வசனத்தை வச்சு அவர் பலப்பட்டு அவர் தேவனிடத்திலிருந்து பெற்ற பலத்தோடவே ஓடிக்கொண்டு இருக்கார். நடுவுல எவ்வளவோ காரியங்கள் எல்லாம் நடக்குது. திரும்பவும் அவருக்குள்ள சோர்வு வந்துடுது பார்த்தீங்களா? ஒரு நீதிமான் தான், விசுவாசத்தின் தந்தையின் பேர் பெற்றவர் தான். ஆனா இருந்தாலும் ஆரம்ப காலத்துல அவர் தேவனிடத்திலிருந்து ஒன்றை பெற்றுக்கொள்ளும் வரை என்ன பண்ணுது? அடிக்கடிக்கு அவர் சோர்ந்து போகிறார். தேவன் அவரை அப்படியே தட்டி தட்டி எழுப்புகிறார் பாருங்கள். என் பிரியமான தேவ ஜனமே, நாமும் சில நேரத்துல சோர்ந்து போய் விடுகிறோம். நான் தேவனிடத்துல ஜெபித்தேனே, இத்தனை வருஷமா போராடுறேனே, எனக்கு கிடைக்கலையே கிடைக்கலையே என்று சொல்லி நாம் போராடுகிறோம். விசுவாசத்தின் தந்தை பாருங்க, ஆபிரகாம், அவருக்கு கூட சோர்வு வந்தது. அவருக்கு கூட அநேக தரம் ஒரே காரியத்தை கொண்டு தேவனிடத்துல பல முறை கேட்கிறார் என்று நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். விசுவாசத்தினால்தான் அவர் நீதிமானாக எண்ணப்பட்டார். விசுவாசத்தினால்தான் அவர் பிழைத்தார். அவர் பிழைத்தது மாத்திரமல்ல, அவருடைய சன்னதியும் பிழைத்தது என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. சொல்றதுக்கு ஒரு குழந்தையே இல்லை. ஆனாலும் ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் உடன்படிக்கை பண்றாரு. உனக்கு பிறக்கிற பிள்ளையா இருந்தாலும் சரி, நீ காசுக்கு வாங்குற பிள்ளையா இருந்தாலும் சரி, அந்நியர் பிள்ளையா இருந்தாலும் சரி, உன்னிடத்துல இருக்கிற அத்தனை பேரும், ஆண் பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் 8ஆம் நாளிலே நீங்க விருத்த சேதனம் பண்ணணும்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து ஆபிரகாம் கிட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ, ஆனா ரொம்ப அடியேன்னு சொல்றதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அடியேன்னு சொல்றதுக்கு ஒரு பொண்டாட்டி இல்லையா, அதுவே உனக்கு எத்தனை புள்ளன்னு கேட்பாங்களாம். அந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு ஒரு புள்ளை இல்லை, ஆனா வந்து 8ஆம் நாள்ல விருத்த சேதனம் பண்ணப்படுறதும், அவனுக்கு பின்னாடி வர பிள்ளைகள் விருத்த சேதனம் பண்ணப்படுறதும் எல்லாமே அழகா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரே ஆண்டவர் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு? யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்த வசனங்களை வைத்து அசை போட்டுக் கொண்டே இருக்கிறார். என் பிரியமான தேவஜன், ஏன்னா இவர் சோர்ந்து போய்விடக் கூடாது என்பதற்காகத்தான், இவரை கொண்டு தேவன் பல திட்டங்கள் வைத்திருக்கிறபடினால தான் இவரை அடிக்கடிக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்து கொடுத்து பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார். என் பிரியமான தேவஜனமே, இன்றைக்கும் அப்படித்தான் உங்களையும் இன்னைக்கு அநேக வாக்குத்தத்த வசனங்களை கொடுத்து உங்களை பலப்படுத்தி பலப்படுத்தி பலத்தை வச்சிருப்பாரு. ஏன்னா நம்ம அந்த வார்த்தை வாங்கும்பொழுது நம்ம உற்சாகமா ஓடுவோம். ஒரு 10 நாள், ஒரு சிலர் பார்த்தா ஒரு வருஷம் கூட ஓடிடுவாங்க. ஆனா கொஞ்ச நாள், ஐயோ இல்லையே, ஒரு வருஷம், நான் 2 வருஷம் போயிடுச்சு, இன்னும் நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன், எனக்கு கிடைக்கலையேன்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம்? சோர்ந்து போயிடுறோம். ஆனா ஒரே நோக்கத்துக்காக ஆபிரகாம் திரும்ப 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 தேவ சமூகத்துல எப்படி ஜெபிக்கிறாருன்னு நம்ம இந்த இடத்துல பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நம்ம ஆண்டுக்கு நம்ம தேவன் இருந்தால் நமக்கு திரும்ப திரும்ப ஆண்டவருடைய வாக்குத்தத்த வசனத்தை நம்ம கொடுத்து நம்மளை பலப்படுத்தி நடத்துவார். நம் கேட்கிறதையும் அவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றார், எப்பா நீயும் விருத்த சேதனம் பண்ணணும், நீ பெத்த பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணணும், உனக்கு பின்னாடி வருகிற உன் சந்ததிகளும் விருத்த சேதனம் பண்ணப்படணும். நீ யார்கிட்ட பணத்துக்கு ஏதாவது பிள்ளைகளை விலை கொடுத்து வாங்கினாலும் அந்த பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்படணும். உன்கிட்ட இருக்க அந்நியனும் விருத்த சேதனம் பண்ணப்படணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு உடன்படிக்கை சொல்கிறார். எனக்கு பிள்ளையே இல்லை, ஆனாலும் ஆண்டவர் இந்த மாதிரி உடன்படிக்கை கொடுக்குறாரே அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணார்? மனசுக்குள்ள ஒரு கவலை இருந்தாலும் ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தையின் பலத்தினால் அவர் என்ன பண்ணார்? தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறார். அப்படி தொடர்ந்து வாசிப்போம் 16வது வார்த்தையை. நான் அவளை ஆசீர்வாதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனை தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகும், அவளை ஆசீர்வாதிப்பேன் என்று அழகா இந்த இடத்துல வாக்கு பண்ணுகிறார். என் பிரியமான தேவ ஜனமே, அவளாலே, யார் அவள்? சாராளாலே உனக்கு நான் ஒரு குழந்தையை கொடுப்பேன் என்று தேவன் திரும்பவும் வாக்கு பண்ணுகிறார். சோர்ந்து போன ஆபிரகாமுக்கு திரும்பவும் ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறார். என் பிரியமான தேவ ஜனமே, வாசிப்போம் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 2வது வார்த்தை முதல். தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிராக நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, அந்த இடத்துல அழகா அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு அமைதியாக ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அந்த நேரத்தில் பார்க்கும்பொழுது 3 புருஷர்கள் என்று இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. 3 புருஷர்கள் அப்படியே நடந்து வந்து கொண்டிருக்கிறார். உடனே ஆபிரகாம் பார்க்குறாரு. உடனே அவங்ககிட்ட ஓடி போய் தலை குனிந்து, வாருங்கள் என் வீட்டில் வந்து கொஞ்ச நேரம் உட்காருங்க, நான் இந்த இடத்துல இந்த மரத்தடி கீழே கொஞ்ச நேரம் உட்காருங்க, நான் உங்கள் கால்களை கழுவுறதுக்கு தண்ணி, உங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி, உங்களுக்கு சாப்பாடு நான் கொஞ்சம் எடுத்துட்டு வரேன், நீங்கள் சாப்பிட்டு புறப்பட்டு போங்கன்னு சொல்லி ஆபிரகாம் அழகாய் சொல்லி அவர்களை தன்னிடத்துக்கு கொண்டு வருகிறார். ஆண்டவர் கூட பேசி அவர்களுக்கு எல்லாமே சாப்பாடெல்லாம் கொடுத்து முடிச்ச பின்னாடி அந்த 3 புருஷர்கள் வந்து தேவ தூதர்களைப் போல வந்த 3 புருஷர்கள் அந்த இடத்துல எவ்வளவு அழகாய் பேசுகிறார் பாருங்கள். அப்பொழுது அவர், ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாக கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தாள்.
அப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்கள பிளஸ் பண்ணுறாங்க. 30 கால திட்டத்தில் நான் திரும்ப வருவேன், அப்போ சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பார் என்று சொல்லி அழகாய் ஆண்டவர் இந்த இடத்துல தெளிவாய் சொல்லுகிறார். ஆனால் இதை கேட்ட உடனே சாராள் என்ன பண்றார்? சிரிக்கிறார். பாருங்கள், ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர் வயதாய் இருந்தார்கள். ஸ்திரிகளுக்குள்ளே வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. அப்பொழுது இப்ப வயசாயிடுச்சு, ஆபிரகாமுக்கு வயசாயிடுச்சு, ஸ்திரிகளுக்கு பெரும்பாடு அவளுக்கு நின்றும் போய்விடுச்சு. வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஸ்திரிகளுக்குள்ளே வழிபாடு சாராளுக்கு நின்று போயிடுச்சு. ஆனா இந்த நேரத்துல திரும்ப இந்த 3 புருஷர்கள் தேவமார்கள் மாதிரி அழகாய் வந்து பரலோகத்திலிருந்து வந்து, ஏன்னா ஆபிரகாம் சோர்ந்து போய் அப்படியே ஒரு இடத்துல உட்கார்ந்து விட்டார். ஜெபிச்சு ஜெபிச்சு தேவனை பார்த்து அவனுடைய வார்த்தைகள் எல்லாம் வாங்கி வச்சுட்டு அப்படியே நம்பிக்கையா உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. இந்த நேரத்துல 3 பேர் அவரை தேற்றும்படி அழகா அவர் இருக்கிற பட்டணத்துக்கு இறங்கி வருகிறார்கள். வந்து அவர் கொடுக்கிற சாப்பாட்டை சாப்பிட்டு பிளஸ் பண்ணிட்டு போறாங்க. என் பிரியமான தேவச்சனமே, தொடர்ந்து நம்ம அப்படியே வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன்? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்ப கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் பயந்து, நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். அதற்கு அவர், இல்லை, நீ நகைத்தாய் என்றார். பார்த்தீங்களா, இந்த இடத்துல அந்த அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை இல்லைதான். ஏன்னா, அப்பா எனக்கு வயசாகி போச்சு, இதுக்கு மேலே நடக்குமா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சிரிக்கிறாங்க. ஆனாலும் அதுக்கு ஏற்றபடியே அந்த அம்மா அழகாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள், கர்ப்பவதி ஆகிறார்கள் என்று சொல்லி திரும்பவும் நாம் வேறொரு வேத பகுதியை வாசிப்போம். கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தறினார். ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான். தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த 8ஆம் நாளிலே ஆபிரகாம் தனக்கு தேவன் கட்டளையிட்டபடி அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். ஹல்லேலூயா! எவ்வளவு காலம் பார்த்தீங்களா? 100 வயசாயிடுச்சுங்க. 100 கரெக்டாக ஆபிரகாமுக்கு விருத்த சேதனம் பண்ணும்போது 99 வயதுங்களாம். அழகா 100வது வயசில் அவருக்கு ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார். ஹல்லேலூயா! எவ்வளோ அந்த அத்தனை காலமும் ஆபிரகாம் சோர்ந்து போகிறார், பலவீனம் அடைகிறார். அப்பப்போ ஆண்டவர் வந்து அவரை தேற்றி 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 நடத்தி, ஆண்டவர் என்ன ஆபிரகாம் மேலே ஒரு திட்டம் வைத்திருந்தாரோ அந்த காலகட்டத்தில் ஒரு அழகாய் குழந்தையை பெற்றெடுக்கும்படி செய்து பெற்றெடுத்து சாட்சியாய் வைக்கிறார். தேவன் எப்படி குழந்தையே இல்லாத காலத்தில் கூட, நீ இப்படிதான்ப்பா உனக்கு பிறக்கிற உன் பிள்ளைகளுக்கு 8ஆம் நாளில் நீங்கள் விருத்த சேதனம் பண்ணப்படணும்னு சொன்னாரோ அதை அப்படியே தேவ சமூகத்தில் ஆபிரகாம் நிறைவேற்றுகிறார். இதற்கு மேலே அநேக வசனங்கள் இருக்கிறது. ஆபிரகாமே எப்படியெல்லாம் தேவன் சோதிக்கிறார் என்று சொல்லி, என் பிரியமான தேவச்சனமே, ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை என்று சொன்ன சும்மா அவருக்கு அந்த பேர் கிடைத்து விடவில்லை. என் பிரியமான, அவரும் பாடுபடுகிறார். தேவன் ஒவ்வொரு வாட்டி புடமிடும் பொழுதும் அந்த வார்த்தை அவர் பயந்து பயந்து கீழ்ப்படிந்து கீழ்ப்படிந்து தேவனுக்குள்ள அந்த வார்த்தை அவர் ஏற்றுக்கொண்டு வாழும் பொழுது அவர் ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை என்று பெயர் படுகிறார். ஆபிரகாமை தேவன் ஆசீர்வாதிக்கிறார். அநேக ஸ்தலத்தில் அவர் உயர்த்தி வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். என் பிரியமான தேவச்சனமே, ஆபிரகாமை எப்படியெல்லாம் தேவன் நடத்தினார் என்று நாம் தொடர்ந்து வாசித்து கொண்டிருக்கிறோம். அழகா அவர் சொன்னது போல ஆபிரகாமுக்கு ஈசாக்கு என்ற ஒரு குழந்தை பேர் முதலாய் அழகாய் முன்குறிக்கப்பட்டே அவர் நடத்துகிறார். ஆபிரகாம், உனக்கு ஒரு பையன் பிறப்பான், அவன் பேர் ஈசாக்குன்னு வையே, உனக்கும் உன் பின் வருகிற உன் சன்னதிக்கும் விருத்த சேதனம் பண்ணப்படணும் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் தெளிவாய் முன்கூட்டியே, ஒரு குழந்தை கொடுப்பதற்கு முன்கூட்டியே ஆபிரகாமை நல்லா ட்ரெயின் அப் பண்ணுகிறார். பார்த்தீங்களா, ஆபிரகாம் ஒரு இடத்துலயாவது சோர்ந்து போய் நான் இல்லை மறுதளிச்சது எங்கன்னா நம்ம பார்க்குறோமா? இல்லை. என் பிரியமான தேவச்சனமே, அதுதான் தேவனோடு இருக்கிற பிள்ளைகளுக்கும் மற்ற பிள்ளைகளுக்கும் இருக்கிற வித்தியாசம். நம்ம அநேக இடத்துல நம்ம சோர்ந்து போவோம், ஆனால் நம்ம அப்பா நம்மளை விட்டு கொடுக்க மாட்டார். அதே தான் நம்மளும், நம்ம எவ்வளவோ சோர்வு அடைஞ்சு போய் இருந்தாலும் நம்மளை தேடி வருகிற பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தையை நம்ம அழகா எடுத்து உரைக்கிறவர்களாய் காணப்படுவோம். ஹல்லேலூயா! எவ்வளவோ சோர்வுகள், ஏன்னா நம்ம ஒரு நாள் மாற்றத்தான் பட போறோம். தேவன் நம்மளை ஆசீர்வாதிக்க
மறுதலிக்கத்தான் போகிறார். அதற்காக நாம் தேவனை மறுதலிக்க முடியுமா? முடியாது. தேவனோடு கூட அண்டி வாழும்பொழுது தாங்க நீதிமான் தாங்க. விசுவாசித்தால் நீ நீதிமானா எண்ணப்படுவாய். நீ நீதிமானா இருந்தால் நீ விசுவாசிப்பாய். தேவனுடைய வார்த்தை அழகா எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவன் தான் நீதிமான். நீ விசுவாசித்தா தான் தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டால் தான் அதை கிரிகையில பார்க்கவே உங்களால முடியும். நம்ம ஒன்றுமே இல்லைனாலும் ஒன்றை தேவனால உருவாக்க முடியும். அந்த இடத்துல அழகா சொல்லுவார், தேவனாலே கூடாத காரியம் ஒன்று உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லையே. 100 வயசு நாங்கள் எத்தனை வயசு ஆனாலும் ஆண்டவர் அழகாக குழந்தை கொடுப்பேன்னு வாக்கு பண்ணிட்டார்னா அதை நிச்சயமாக நிறைவேற்றும். அதுவரையும் நம்மளை தேவன் மோல்டு பண்ணுவாருங்க, சரிப்படுத்துவார். எப்படி நம்ம செய்யணும், எப்படி போகணும், என்னென்ன பண்ணணும்னு சொல்லி நமக்கு தேவன் கற்றுக் கொடுத்துருப்பார். அதே போல தான் எல்லா காரியத்திலையும் நம்ம யோசித்து பார்க்கணும். இவ்வளோ வருஷம் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு வயசாகிட்டே போகுது. இன்னும் திருமண காரியமாக இருக்கட்டும், ஒரு வேலை காரியமாக இருக்கட்டும், ஒரு வீட்டு காரியமாக இருக்கட்டும், ஏதாவது இருந்தாலும் சரி, பிரியமான தேவச்சனமே, கர்த்தரிடத்துல நம்ம வார்த்தையை பெற்றுக்கொண்டோம்னா போதும். அந்த வார்த்தையை நம்ம வைத்து வைத்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை அழகாய் நடத்துவார். நம்ம ஆண்டவர் இம்மைக்கு மாத்திரம் ஆசீர்வதித்து விட்டுட்டு போகிற தேவன் அல்லங்க, நம்மளை மறுமைக்கும் கொண்டு போகணும் என்பதற்காகத்தான் நம்மளை தேவன் புடமிட்டு கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி நாம் நம்ப வேணும். இந்த உலகத்துல மாத்திரம் கொடுக்கறதுக்கு லேசான காரியங்க உடனே கொடுத்துருவார். சில பேர் பாருங்க, வருவாங்க, ஜெபிப்பாங்க, ஒரு 2-3 வாரம் தான் சர்ச்சுக்கு வந்திருப்பாங்க, அவங்க கேட்டதெல்லாம் கிடைக்கும். ஆனா நம்ம பல வருஷமா சர்ச்சுக்கு போயிட்டு இருப்போம், நம்ம கேட்டது கிடைக்கவே கிடைக்காது. அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும்? பார்த்தியா, இப்போ வந்தாங்க, அவங்களுக்கு கிடைச்சிருச்சு, நம்ம பல வருஷமா இல்ல. அவங்க இம்மைக்குரிய ஆசீர்வாதத்துக்காக வந்தாங்க, அதை வாங்கி கொண்டார்கள். ஆனால் நம்ம மறுமைக்குரியவர்கள் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். என் பிரியமான தேவச்சனமே, நமக்கு இங்கே மாத்திரம் ஆசீர்வாதம் வேணும்னா அந்த நம்ம எப்பயோ கொடுத்து முடித்து விட்டிருப்பார். இந்த உலகத்துக்காக மாத்திரம் நம்ம வாழ்கிற பிள்ளைகள் அல்ல. நம்ம அப்பொழுதே தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் பரலோகத்துக்குரியவர்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிரியமான தேவச்சனமே, கடைசியாக ஒரு வசனத்தை நாம் வாசித்து முடிப்போம். வாசிப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வார்த்தை. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. எப்படி இருக்கு பார்த்தீங்களா இந்த வார்த்தை? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். நான் விசுவாசிச்சேன்னா நிச்சயமா தேவன் எனக்கு செய்வார்னு நம்ம விசுவாசிக்கிறோம். அப்போ அந்த விசுவாசம் யார் மேலே வைக்கிறோம்னா தேவன் மேலேயே வைக்கிறோம். நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லை. ஆபிரகாமுக்கு அப்படித்தாங்க, ஒண்ணுமே இல்லை, குழந்தை இல்லை. ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறாரு, ஆண்டவரே அடியனுக்கு என்ன தருவீர் என்று கேட்கிறார். நம்ம கூட அப்படித்தானே கேட்கிறேன், ஆண்டவரே எனக்கு வயசாயிடுச்சு, குழந்தை இல்லை. ஆண்டவரே எனக்கு வயசாயிடுச்சு, இன்னும் திருமணம் ஆகலை. ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை வேணும். இப்படி திருமணம் ஆண்டவரே இத்தனை வருஷமான வாடகை வீட்டில் இருந்திருக்கேன்ப்பா, எனக்கு ஒரு வீடு கொடுங்கப்பா, அடியனுக்கு ஒரு வீடு கொடுங்கப்பா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லைங்களா? அப்படித்தான் ஆபிரகாம் போய் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, அடியனுக்கு என்ன தருவீர் தேவரீர். அந்த வசனம் படிக்கும்போது எவ்வளவு அழகா இருக்குமோ, உள்ளத்தின் ஆழத்துல அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை என்று பெயர் பெற்றாலும் அவர் எவ்வளவு அழகா விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தேவத்துல தன்னை தாழ்த்தி கேட்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆபிரகாம் கேட்கிறார் பாருங்க, அடியனுக்கு என்ன தருவீர் என்று சொல்லி. நாமும் அப்படி நம்மளை தாழ்த்தும் பொழுது தேவன் நிச்சயமாய் கொடுப்பாருங்க. காலம் தாமதிக்குதே என்று சொல்லி நீங்கள் கலங்கி விடாதீர்கள், தேவன் நிச்சயமாகவே உங்களுக்கு செய்வார். என் பிரியமான தேவச்சனமே, இம்மைக்கு மாத்திரம் உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னு சொன்னா அதை கொடுத்து முடித்து விட்டு விடுவார். ஆனால் நீங்கள் மறுமைக்குரியவர்களாக இருக்கும் பொழுது தேவன் புடமிட்டு உங்களை சீர்படுத்தி சரி செய்துதான் உங்களுக்கு கொடுப்பார் என்பதை மறந்து விடாதீர்கள். ஹல்லேலூயா. விசுவாசிங்க. நம்ம சோர்ந்து போவோம், மாம்சம் நம்ம சோர்ந்து போவோம். ஆனால் நம்ம அப்பா நம்மளை விடவே மாட்டார். உடனே யார் மூலமாவது நம்ம ஆற்றி தேற்றுவார், வசனத்தையும் அனுப்பி நம்மை தேற்றுவார். நம்ம கூடவே ஆண்டவர் பேசுவார், நம்மளை ஆவியில பலப்படுத்துவார். என் பிரியமான தேவச்சனமே, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் எத்தனை முறை அவரோடு கூட பேசி திரும்ப திரும்ப வசனத்தை கொடுத்தார் என்று நாம் இன்றைக்கு பார்த்தோம் அல்லவா? அப்படித்தான் தேவன் உங்களுக்கும் கொடுப்பார். ஆனால் உங்களுடைய இலக்கை தேவன் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அங்கு கொண்டு போய் உங்களை சேர்ப்பார். உங்களுக்கு என்ன தேவையோ அதை தேவன் கொடுப்பார். வாசிப்போம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். நீ விசுவாசாதான்ப்பா பெற்றுக்கொள்ளவே முடியும், நீ இல்லைன்னா தேவனுக்கு பிரியமா இல்லை. ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்று அவர் தம்மை தேடுகளுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். நம்ம முதலாவது நம்ம அவர்கிட்ட கேட்கிறோம்னா அவர் நமக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கையோ விசுவாசமோ நமக்கு வேண்டும். என் பிரியமான தேவச்சனமே, ஆபிரகாமுக்கு கொடுத்தார். வயசாயிடுச்சே, என்ன பண்றது, அதெல்லாம் அவருக்கு பெரிய விஷயமே கிடையாது.
இருக்கு. நமக்கு தான் பெரிய காரியம், அது அவருக்கு முன்னாடி அற்பமான காரியம். ஆனால் ஆண்டவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை அவர் நிறைவேற்றி முடிப்பார். அவருடைய திட்டம் மாத்திரம் தான் நிறைவேறும். நாம் நம்மை தாழ்த்தி அப்படியே ஒப்பு கொடுக்கும்போது நம்முடைய தேவைகளை அழகாய் சந்தித்து நேர்த்தியாய் நடத்துவார். என் பிரியமான தேவச்சனமே, இப்பொழுது நாம் ஜெபிப்போம். அப்பா, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல தகப்பனே, மக்கு ஸ்தோத்திரப்பா. எங்கள் அன்பின் பரலோக பரமபிதாவே, மக்கு ஸ்தோத்திரப்பா. அடியேனுக்கு என்ன தருவீர் என்று உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தருவீராக. ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்திரப்பா. அவர்களை பலப்படுத்துவீராக. உம்முடைய வாக்குத்தத்த வசனங்களை கொடுத்து அவர்களுக்கு பலப்படுத்துவீராக. அந்த வாக்குத்தத்த வசனங்களை நீர் நிறைவேற்றுவீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவேறட்டும் ஐயா. ஆண்டவரே, இந்த ஆண்டு உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த வாக்குத்தத்த வசனங்கள் நிறைவேறுகிற ஆண்டாய் இருக்கட்டும் அப்பா. தகப்பனே, நான் எவ்வளவு காலம் காத்திருக்கிறது என்று சொல்லி கண்ணீர் விட்டு கதறுகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு மனம் இறங்கும் ஐயா, மனம் இறங்கும் சுவாமி. நீர் ஒரு விஷயம் உம்முடைய பிள்ளைகளுக்கு மனம் இறங்கும் தகப்பனே. அப்பா, மக்கு ஸ்தோத்திரப்பா. நான் எத்தனை இடத்துக்கு போய் திரும்ப திரும்ப அவமானப்பட்டு வருகிறேனே என்று சொல்லி கண்ணீர் விடுகிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவே, அவள் கண்ணீரை துடைத்து அவள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உங்க பாதத்துல கண்ணீர் விட்டு கதறி கேட்கிற பிள்ளைகளுக்கு மனம் இறங்கும் அப்பா, மனம் இறங்கும் ஆண்டவரே. ஆபிரகாமுக்கு நீர் மனம் இறங்குனது போல, விசுவாசத்தின் தந்தை என்று பெயர் பெற்றது போல ஆண்டவரே, நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தாவே, நீர் அவர்களை ஆசீர்வாதித்து அவர்கள் வாழ்கிற இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தையும் தந்து அவர்களை வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. என்ன காரியத்துக்காக, என்ன நோக்கத்துக்காக உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்துல கதறி கொண்டிருக்கிறார்களோ, தன்னை தாழ்த்தி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அதை வாய்க்க செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா, கெஞ்சி கேட்கிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் மனம் இறங்குவீராக. அநேக தேவ பிள்ளைகள் எனக்கு வேலை வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் ஆண்டவரே. வேலையின் மித்தம் எங்க வீட்டில் ஒரே சண்டை என்று சொல்லுகிறார்கள் ஆண்டவரே. வேலை இல்லாமல் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி அநேக போன் கால்ஸ் கர்த்தாவே, ஸ்தோத்திரப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்து வேலை ஸ்தலத்தில் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வாதிப்பீராக. போகில வருகிற உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாகனங்களை ஆசீர்வாதிப்பார்கள், தேவைகள் எல்லாம் சந்திப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே மேன்மைப்படுத்துவீராக. தகப்பனை கைவிடாதிரும். அன்றைக்கு ஆபிரகாமை எப்படி கைவிடாமல் ஒவ்வொரு நாளும் நடத்தி சென்றீரோ அதே போல தகப்பனை உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே அவர்களை நடத்தி செல்வீராக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தால ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். நமக்கு ஸ்தோத்திரம்.